அரவக்குறிச்சி தேர்தலில் அண்ணாமலை வசூலித்த ஊழல் பணம் அண்ணாமலையார் சேம்பர் நிறுவனமாக மாறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கினார். அவருக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரவக்குறிச்சியில் தங்கி பிரச்சாரம் செய்தார். அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக இவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது அதிமுகவின் பொறுப்பு என்று கூறியதால் அதிமுகவினரும் ஓட்டுக்கு ரூபாய் 1000 என 15 கோடிக்கு மேல் செலவு செய்தனர். ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தற்போது உறுதி செய்திருக்கிறார். அதிமுகவினரின் பணம் மட்டுமில்லாமல் பாஜக தேசிய செயலாளர் BL சந்தோஷ் மூலம் கர்நாடகாவில் இருந்து கணிசமான அளவிலான பணத்தையும் ஆட்களையும் இறக்குமதி செய்திருந்தார் அண்ணாமலை. ஆனால் அந்த பணத்தை முழுவதுமாக செலவு செய்யப்படாமல் அவற்றை முதலீடாக மாற்ற திட்டமிட்டு அதை தனது சொந்த சகோதரியின் கணவர் சிவகுமாரிடம் கொடுத்துள்ளார் அண்ணாமலை. ஏற்கனவே கரூரில் குவாரி நடத்தி வரும் சிவகுமார் அடிச்சது பம்பர் பிரைஸ் என்று சொல்லி அந்த வசூல் பணத்தில் தேர்தல் முடிந்த ஓராண்டுக்குள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அமரப்பூண்டி புளியம்பட்டி கிராமத்தில் மச்சான் பெயரிலேயே அண்ணாமலையார் சேம்பர் என்ற மிகப்பெரிய செங்கல் நிறுவனத்தை அமைத்துள்ளார். இதற்காக 24 ஏக்கர் நிலத்தை அமரப்பூண்டி புளியம்பட்டி கிராமத்தில் திண்டுக்கல் சந்திரப்பட்டியை சேர்ந்த செந்தில்குமாருடன் சேர்ந்து பல கோடியை முதலீடு செய்து சிவகுமார் வாங்கியுள்ளார். அந்த நிலத்தின் சர்வே நம்பர் 169 கீழ் B, 20 கீழ் 1A2, 20 கீழ் 1B2 மற்றும் 168 ஆகும். இந்த இடத்தில் பெரிய அளவில் செங்கல் சேம்பர், உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி, மின் வசதி, அலுவலகம், பணியாளர் அறை ஆகியவற்றை அமைக்க மட்டும் பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 10 லட்சம் யூனிட் மண் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதிலும் மச்சான் சேம்பருக்கு விலை குறைத்து மண் இறக்க வேண்டும் என்று மணல் கான்ட்ராக்டர் கரிகாலனை மிரட்டி அண்ணாமலை அந்த மணலை வாங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதையெல்லாம் தாண்டித்தான் நடைப்பயணம் சென்ற போது GST வரியை காட்டி பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி பல கோடி ரூபாய்களை வசூல் செய்திருக்கிறார் அண்ணாமலை. சாதாரணமாக 2 தகர டப்பாவை எடுத்துக்கொண்டு கல்லூரியில் சேர்ந்த அண்ணாமலை குடும்பம் நடத்துவதற்காகவே நண்பர்களிடம் பணம் வாங்கும் அண்ணாமலைக்கு இன்று கோடிக்கணக்கில் முதலீடு செய்யும் மச்சான் இருப்பது எப்படி என்பது தான் பலருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் மக்கள் MP, MLA, கவுன்சிலர் என எந்த பதவியும் இல்லாத போதே இப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் அண்ணாமலைக்கு பொறுப்பு கிடைத்தால் என்ன ஆகும் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்.